ஹாய் சப்போர்ட்டர்ஸ், ரொம்ப ரிலாக்ஸிங்கா மைண்ட் ரிஃப்ரெஷ் ஆகுற மாதிரி ஒரு 4-5 கேம் கொண்டு வந்திருக்க. ரொம்ப அழகாவும் இருக்கும். அந்த கேம்ல யூஸ் பண்ணிருக்க மியூசிக்லாம் கேட்டீங்கன்னா ரொம்ப சாந்தமாவும் இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா நம்ம வேலை செஞ்சுட்டு ஸ்கூல் காலேஜ் முடிச்சுட்டு நம்ம வந்ததுக்கு அப்புறம் நீட்டா ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா ஒரு கேம் விளையாடணும்னா இந்த கேம்ல நீங்க மறக்காம ட்ரை பண்ணுங்க. வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் கமரா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஹைப் ஆப்ஷன் தட்டி விட்டுருங்க, லைக் போட்டு விட்டுருங்க. வெல்கம் டு பீக் டியூப் யூடியூப் சேனல். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேம் சின்சான் ஷீரோ அண்ட் த கோல் டவுன். சின்சானை பேஸ் பண்ணி உருவாக்குன கேம் தான் இது. பிசில ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க, அப்புறம் மொபைலுக்கு கன்சோல் பண்ணிட்டாங்க. இந்த கேம் நீங்க விளையாடணும்னா கண்டிப்பா உங்களுக்கு கிரன்ச்சி ரோலோட சப்ஸ்கிரிப்ஷன் தேவைப்படும். ஒரு சூப்பரான அழகான ஒரு கேம். சின்சானை வச்சுட்டு சின்சான் இருக்கிற ஒரு வில்லேஜையும் அந்த கோல் டவுன் இன்னொரு நகரம் வரும், அது ரெண்டையும் நீங்க அழகா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ரொம்ப சூப்பரா ரிலாக்ஸிங்கா இருக்கும். அங்க இருக்கிற அந்த பட்டாம்பூச்சை பிடிக்கிறது, மீன் பிடிக்கிறது, சின்ன சின்ன மிஷன்ஸை பண்றது, அந்த ஷீரோ நாய் கூட சேர்ந்து வேற உலகத்துக்கு போய் அங்க என்ன நடக்குதோ அதெல்லாம் நம்ம பண்றது எல்லாமே ரொம்ப அழகாவும் இருக்கும். விஷுவல் ஸ்டைலும் சூப்பரா பண்ணிருப்பாங்க. ரொம்ப ரிலாக்ஸிங்கா ஒரு கேம் விளையாடுனா இந்த கேம் நீங்க மறக்காம ட்ரை பண்ணலாம். இதோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா சிம்பிள் ஸ்டோரி தான். சின்சானோட குடும்பம் அகிட்டா அப்படிங்கிற ஒரு கிராமத்துல அமைதியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. சின்சானோட வேலையை அந்த பூச்சி பிடிக்கிறது, மீன் பிடிக்கிறது, அந்த மாதிரி ஜாலியா இருப்பாரு. ஒரு நாள் ஷீரோ நாய் உடம்பு ஃபுல்லா கறி பூசிட்டு வந்துரும். அது சின்சானை கூட்டிட்டு என் பின்னாடி வா, நான் காட்டுறேன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு கூட்டு போங்க. ஒரு ட்ரெயின் வரும். அந்த ட்ரெயின்குள்ள ஏறி சின்சான் வேற ஒரு நகரத்துக்கே போயிருவாரு. அதுதான் கோல் டவுன். அங்க இருக்கிற பிரச்சனை, அங்க மக்கள் எல்லாமே கொஞ்சம் சோகமா இருப்பாங்க. அங்க இருக்கிற பிரச்சனை, அங்க சவால்லாம் முடிச்சு அங்க இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் சந்தோஷமா மாத்திட்டு திரும்ப நம்ம வில்லேஜுக்கே வருவாரு. ரொம்ப அழகான ஸ்டோரி, யதார்த்தமா பண்ணிருப்பாங்க. கேமோட மியூசிக் ரொம்ப சூப்பராவே இருக்கும். சேலஞ்சஸ் எல்லாமே நல்லா இருக்கும். மைண்ட் ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க கைஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேம் ஸ்கை சில்ட்ரன் ஆஃப் த லைட். பாக்குறதுக்கே கண்ணு குளிர்ச்சியான கிராபிக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப அமைதியாவும் இருக்கும். இந்த கேம் பிளேயோட ஸ்டைலும் அந்த மியூசிக்கும் சூப்பரா இருக்கும். ஒரு சூப்பரான அட்வென்ச்சர் கேம். ஜோர்னி அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற கேம் உருவாக்கின அதே நிறுவனம் தான் இந்த கேம் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த கேமோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா, வானத்துல பிரகாசமா இருக்கிற நட்சத்திரங்கள் ஏதோ ஒரு காரணத்தினால கீழே வந்துருது. நம்ம சைல்ட் ஆஃப் லைட், ஒளியின் குழந்தையா நம்ம கேரக்டர் நம்ம கேம் பிளே பண்ணுவோம். நம்ம கையில இருக்கிற ஒரு மெழுகுவத்தியை வச்சுக்கிட்டு அந்த இருள்ல உளுந்த அந்த நட்சத்திரம் எல்லாத்தையுமே அதோட ஆன்மாக்கள், அந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாமே மீட்டெடுத்து மறுபடியும் அதை ஒண்ணு சேர்த்து வானத்துக்கு அனுப்புறதா நம்மளோட லட்சியமா இருக்கும். ஒரு சூப்பரான ஓப்பன் வேர்ல்டு அட்வென்ச்சர் கேம் இந்த கேம். இந்த கேம்ல 7 வேர்ல்ட்ஸ் கொடுத்திருப்பாங்க. 7 ரெலம்ஸ்: டான், பேரரி, ஃபாரஸ்ட், வேலி ஆஃப் ட்ரிம்ப், கோல்டன் வெஸ்ட்லாண்ட், வேல்யூட் ஆஃப் நாலேஜ், ஐ ஆஃப் எடன். அந்த மாதிரி 7 விதமான இடங்கள் இருக்கும். ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு அழகாவும் இருக்கும். எக்ஸாம்பிள் சொன்னா, ஒரு இடத்துல ஃபுல்லா சன்லைட் மட்டும் தான் இருக்கும். ஒரு இடத்துல புல்வெளி இருக்கும். ஒரு இடத்துல மழை பெஞ்சிட்டே இருக்கும். ஒரு இடத்துல பனி சறுக்கி விளையாடுற மாதிரி இருக்கும். ஒரு இடத்துல ரொம்ப ஆபத்தான காடு நேர்ந்த பகுதியா இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு அங்க விழுந்திருக்க அந்த ஸ்டார்ஸ் மறுபடியும் அதுக்கு உயிர் கொடுத்து வானத்துக்கு அனுப்புறதா நம்ம வேலையா இருக்கும். ரொம்ப சூப்பராவே இருக்குங்க இந்த கேம். மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப மைல்டாவே இருக்கும், நல்லாவே இருக்கும் இந்த கேம். ஒரு டிராயிங் பாக்குற மாதிரி இந்த கேம் பண்ணிருப்பாங்க. ரொம்ப ஸ்மூத்தாவும் இருக்கும் கேம் பிளே. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேம் கேதரிங் ஸ்கை. இந்த கேம்ல ஒரு பெரிய ஸ்டோரி எல்லாம் கிடையாது. நம்ம வானத்துல ஒரு சிறிய பறவையா நம்மளோட பயணத்தை தொடங்குவோம். போற வழியில அங்கங்க சிதறி கிடக்கிற பறவை எல்லாம் ஒண்ணு சேர்த்துட்டு ஒரு பெரிய பறவையா மாறி அதோட இலக்கு அடையறதா இந்த கேமோட ஒரு மெயின் மைய கருவா இருக்கும். போற வழியில இருக்கிற அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி ரொம்ப அழகா போகும். காத்து போற வழியிலேயே நம்ம பறந்து போற மாதிரி இந்த கேம் டிசைன் பண்ணிருப்பாங்க. ரொம்ப எளிமையா தான் இருக்கும், ஆனா மனசே கவர்ற மாதிரி இருக்கும். அந்த கிராபிக்ஸ், அந்த மியூசிக், ஒரு கண்ட்ரோலுமே கிடையாது. சிம்பிள். நம்ம எந்த பக்கம் தொடர்றோமோ அந்த திசையை நோக்கி அழகா அந்த பறவை பறந்துட்டு இருக்கும். ரொம்ப கியூட்டாவும் இருக்கும், அழகாவும் இருக்கும். போற வழியில அந்த சின்ன சின்ன பறவைகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து பெரிய பறவையா மாறி அது நம்ம கண்ட்ரோல் பண்றப்ப பார்க்க அழகா இருக்கும். ஒரு சிம்பிளான கேம் தான். மைண்ட் ரிலாக்ஸிங்காக நீங்க தாராளமா பிளே பண்ணலாம். நெக்ஸ்ட் கேம் கேஸ்டில் ஆஃப் இல்யூஷன் மிக்கி மவுஸ். எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம் இந்த கேம். இந்த கேம் மிக்கி மவுஸ் கதையை பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. இதோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா ஒரு அழகான காதல் கதை தான். மிக்கியும் மின்னியும் ஒரு புல்வெளியில ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போது மிஸ் பெரல் அப்படிங்கிற ஒரு சூனியக்காரி மின்னியோட அழகை பார்த்து பொறாமப்பட்டு அவளை மாதிரி நான் இளமையா மாறுன்னு சொல்லி மின்னியை அங்க கடத்திட்டு போயிடுறாங்க. மின்னியை கடத்திட்டு போய் கேஸ்டிலுக்குள்ள போயிடுறாங்க. நம்ம அந்த கேஸ்டிலுக்குள்ள போயிட்டு மின்னியை காப்பாத்த கதையா இருக்கும். அந்த கேஸ்டிலுக்குள்ள 7 விதமான கதவு இருக்கும். அந்த 7 கதவு நம்ம திறக்கணும்னா நமக்கு 7 விதமான ரத்தினக்கல் வேணும். சோ அந்த ரத்தினத்தெல்லாம் நம்ம தேடி கண்டுபிடிச்சி கேஸ்டிலோட மெயின் கோட்டைக்கு நம்ம போயிட்டு சூனியக்காரிட்ட இருந்து மினியை காப்பாத்துறது தான் கேமோட ஸ்டோரியா இருக்கும். அந்த 7 ரத்தினக்கலை நம்ம தேடுறோம் பாத்தீங்களா, அதுதான் இந்த கேம் பிளேவா இருக்கும். 2D பிளாட்ஃபார்ம் கேம் வலையில பண்ணிருப்பாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். மேரியோஸ் விளையாண்டுருப்பீங்கல்ல, அந்த ஸ்டைல தான் பண்ணிருப்பாங்க. அந்த எதிரி மேல தலை மேலே பூச்சிக்கிறது, ஆப்பிள தூக்கி போடுறது, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஆட் பண்ணிருப்பாங்க. சூப்பரா இருக்கும். அந்த 7 ஸ்டேஜஸ்மே ஒவ்வொரு விதமா இருக்கும். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வித்தியாசமான மாயாஜர் ஆளுங்க எல்லாம் நம்ம பார்ப்போம். அவங்க எல்லாம் தாண்டி எப்படி நம்ம மிமியை காப்பாத்துறது அந்த கதையா இருக்கும். பாஸ் ஃபைட்ஸ்ல அந்த கேம்ல இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சூப்பரான ஆக்ஷன் அட்வென்ச்சர் கேம், ஆஃப்லைன் கேம் தான்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேம் குக்கிங் மேனர்ஸ். ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் சமையல் கேம்னு இந்த கேம் சொல்லலாம். என்னடா அட்வென்ச்சர் கேமா பேசிட்டு டக்குன்னு குக்கிங் கேம் வரேன்னு நினைக்காதீங்க. ஒரு சூப்பரான ஒரு குக்கிங் கேம். இந்த கேம் வந்து எனக்கு வேண்டப்பட்டவங்க இந்த கேம் சொன்னாங்க. ட்ரை பண்ணி பார்த்தா ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு கேம். சிம்பிளான ஸ்டோரி தான். நம்ம எப்படி ஒரு மாஸ்டர் செஃப்பா ஆகிறோம் அப்படிங்கிற ஸ்டோரியோட கதையா இருக்கும். ஒரு நார்மல் ஹோட்டல்காரர்ல இருந்து ஒரு மாஸ்டர் செஃப்பா எப்படி அந்த கேரக்டர் மாறாங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான் அந்த கதை போகும். ஒவ்வொரு லெவல்லையும் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. அவங்களுக்கு டைமுக்கு நம்ம சமைச்சு கொடுக்கணும். பீஸா, பர்கர், ஜூஸ் அந்த மாதிரி எல்லாமே கொடுத்திருப்பாங்க. அந்த டைமுக்கு அது எல்லாமே நம்ம ரெடி பண்ணி அவங்களை சாட்டிஸ்ஃபைட் பண்ணி நம்ம அனுப்பணும். அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு பாயிண்ட்ஸ் சேரும். லெவல்ஸ் அதிகமாவே இருக்கும். ஒவ்வொரு லெவலும் போக 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 கஷ்டமாயிட்டே போகும். இந்த கேம் வந்து ஸ்டார்டிங்ல வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருந்தாலும் போக போக ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்குற ஒரு கேமா தான் மாறும். ஒவ்வொரு லெவலும் கஷ்டமா போகும். ஒரு சிம்பிளான கேம் ட்ரை பண்ணி பாருங்க. ஜாலியா விளையாடலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டாவே இருக்கும். அந்த டைமுக்குள்ள அந்த சமைச்சு கொடுக்கறது ரொம்ப நமக்கு சவாலாவே இருக்கும். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. கடைசியா நம்ம பார்க்க போற கேம் கோட் ஸ்டிமுலேட்டர் 3. கண்ணா பின்னா லூட்டி அடிச்சுட்டு ஒரு ஓப்பன் வேர்ல்டா விளையாடுற ஒரு கேம் தான் இந்த கேம். இதுக்கு முன்னாடி பார்க்கறதோட இந்த கேம்ல நிறைய வசதி ஆட் பண்ணிருக்காங்க. இதோட ஸ்டோரி சீரியஸான ஸ்டோரிலாம் ஒண்ணும் கிடையாது. பில் கோர் அப்படிங்கிற ஒரு குறும்பக்கார ஆடா நம்ம பிளே பண்ணுவோம். சான் ஆன்குரோ அந்த தீவுக்குள்ள நுழையிற நம்ம அங்க இருக்கிற மக்களை வம்பிழுத்து அந்த பொருளை உடைச்சி அங்க ஒரு குழப்பத்தை உருவாக்க தான் நம்ம வேலையா இருக்கும். சின்ன சின்ன சைட் மிஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதெல்லாம் பண்ணிட்டு போறவங்க எல்லாம் வம்பிழுத்துட்டு இருக்கலாம். அதுதான் இந்த கேமோட கதையே. சிம்பிளா சொல்லணும்னா இந்த கேம் வந்து உங்களுக்கு களம். நீங்க எவன வேணா போட்டு அடிக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம், ஆடா பிளே பண்ணுவீங்க. அவ்வளவுதான். சொல்ல போனா நாக்கால வச்சு அந்த மனுஷங்களை பிடிச்சி இழுக்கிறது, தலையை வச்சு முட்டி காரை வெடிக்க வைக்கிறது, எந்த பகுதி வேணா போயிட்டு நம்ம தான் ராஜாங்கிற மாதிரி ராஜா பகவத் மாதிரி இந்த கேம்ல சுத்திட்டு இருக்கலாம். கார் ஓட்டலாம், பைக் ஓட்டலாம், எல்லாமே பண்ணலாங்க. செம்ம ஜாலியா இருக்கும் இந்த கேம். அந்த ஆடை நம்மளே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஆட்டுக்கு பெரிய கால் கொடுத்து ஒட்டகச்சிங்க மாதிரி மாத்திரலாம். ஜெட் பேக் மாத்தி வானத்துல பறக்க வைக்கலாம். மனுஷங்களோட ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ரொம்ப வேடிக்கையா மாத்திக்கலாம் அந்த ஆட்டை. பல மினி கேம்ஸ் எல்லாம் உள்ள இருக்கும். குட்டி குட்டி மிஷன்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம பண்ணி நம்ம அப்கிரேட் பண்ணி ஆட்டோட ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கலாம். சூப்பரான கேம் அந்த கேம். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கேம். போனஸா 2 கேம் ஆட் பண்ணிருக்கேன். அதையும் பாத்துறலாம். ஆக்ஷன் அட்வென்ச்சர் கேம் விளையாடணும்னா இந்த கேம் நீங்க தாராளமா ப்ளே பண்ணலாம். இந்த கேம்ல 2 பார்ட் இருக்கு. பஞ்ச் பாப், ஸ்கொயர் பேண்ட்ஸ், பேட்டில் ஃபார் பிகினி பாட்டம், ரீஹைட்ரேட்டட். இந்த கேம் வந்து ஒரு 3D பிளாட்ஃபார்மர் கேம் தான். ரொம்பவே அழகா இருக்குங்க கிராபிக்ஸ். நல்ல கலர்ஃபுல்லான ஒரு கேம்னா இந்த கேம் சொல்லலாம். இந்த கேமோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோரியே வந்து கடலுக்குள்ள நடக்கிற மாதிரி தான் இருக்கும். பிளாங்டன் அப்படிங்கிற ஒரு பெரிய ரோபோ ராணுவத்தை வந்து உருவாக்குறாங்க. அந்த ரோபோ ராணுவம் வந்து தவறுதலா அவரோட பேச்சை அந்த பிளாங்டன் அவரோட பேச்சை கேட்காம அதை நகர்த்தி அழிக்க ஆரம்பிக்குது. நம்ம ஸ்பாஞ்ச் பாபும் பேட்ரிக் சாண்டி 3 கேரக்டரும் ஒன்னு சேர்ந்து அங்க இருக்க ரோபோட்ஸ்ல அழிச்சு அந்த இடத்தையே வந்து காப்பாத்துதான் இந்த கேமோட ஸ்டோரியா இருக்கும். அங்க சதறி இருக்கிற கோல்டன் ஸ்பேச்சுலா எல்லாம் எடுத்துட்டு புது இடத்துக்கு நம்ம போற மாதிரி இருக்கும். புது மேப்ல அன்லாக் ஆகும். ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பாசஸ் இருப்பா. அவங்கள அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு அந்த உலகத்தை காப்பாத்துறது நம்ம வேலையா இருக்கும். அருமையான ஒரு ஸ்டோரிங்க. ஜாலியா பிளே பண்ணலாம். கேம் பிளே பாத்தீங்கன்னா 3 கேரக்டர் கொடுத்துருவாங்க. ஸ்பாஞ்ச் பாபு, பேட்ரிக், சாண்டி. ஸ்பாஞ்ச் பாப் வந்து பபுள்ஸ் எல்லாம் உருவாக்கி பறந்து போவாரு. கையில வந்து நம்ம பபுள்ஸ் உதவல அந்த ஒரு வெப்பன்ஸ் இருக்கு. அதை வச்சு அடிச்சு போற மாதிரி இருக்கும். பேட்ரிக் வந்து பக்கத்துல இருக்கிற பொருள் எல்லாத்தையும் தூக்கி எதிரி மேல அடிச்சிட்டு இருப்பாரு. அவர் ஸ்டைல் நல்லா ஜாலியா இருக்கும். சாண்டி அவர்கிட்ட வந்து கயிறு மாதிரி ஒரு லேசர் மாதிரி இருக்கும். அதை பயன்படுத்தி பறந்துகிட்டே எதிரிகளை பிடிச்சி அடிக்கிற மாதிரி இருக்கும். 3 கேரக்டர்ஸ் நம்ம பக்காவா யூஸ் பண்ணி இந்த கேம்ல விளையாடலாம். ஏகப்பட்ட பாசஸும் இந்த கேம்ல வந்து இருக்கும். ஒவ்வொரு பாசஸும் தனித்தனியா பண்ணிருப்பாங்க. அதுக்கான ஸ்டேஜஸ் அந்த பாஸ் பறதுக்கான ஒரு பில்டப்லாம் கொடுப்பான் பாருங்க. அழகா இருக்குங்க. சூப்பரான பசில்ஸும் இருக்கும். இந்த கேம் நீங்க மஸ்ட் ட்ரை பண்ணலாம். அடிச்சு சொல்றேன் பெஸ்ட் கேம். இந்த கேம் நீங்க அப்படியே இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு இந்த கேம் போய் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க வந்து விளையாண்டு பார்த்துட்டு இந்த கேமோட ரிவ்யூ நீங்க சொல்லலாம். ஒரு தரமான கேமுங்க. ஆஃப்லைன்ல இருக்கும். பிளே ஸ்டோர்ல காசு கட்டி வாங்குற மாதிரி இருக்கும். ஒரு சில வெப்சைட்ஸ்ல அவைலபிளா இருக்கு. அந்த வெப்சைட்ஸ்ல டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்பாஞ்ச் பாப் ஸ்கொயர் பேண்ட்ஸ்ல இன்னொரு கேம் விட்டுருப்பாங்க. அந்த காஸ்மிக் ஷேக். சேம் அதே கேம் மாதிரி தான் இது இருக்கும். அந்த கேமோட இதுல கிராபிக்ஸ் வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணி கொடுத்திருப்பாங்க. ஸ்டேஜஸும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருப்பாங்க. இதுவும் சூப்பரான கேம். இந்த கேமோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் பாப்பும் பேட்ரிக்கும் ஒரு மர்மமான ஜாடியில இருக்கிற ஒரு மந்திர சோப்பு குழிகளை வந்து வாங்குறாங்க. அந்த குழிகளை ஊதும் போது என்ன பண்றாங்கன்னா பிகினி பாட்டம் நகரமே வந்து அந்த ரியாலிட்டியே மாறி போயிருது. அதனால அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து வேற ரியாலிட்டிக்கு போயிடுறாங்க. ஒரு கற்பனை உலகத்துக்கு போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். விபத்துல வந்து பேட்ரிக் இருக்காருல்ல, அவர் வந்து ஒரு சின்ன பலூனா மாறிடுவாரு. அவர் நம்ம கேம் ஃபுல்லா நம்ம கூடவே சுத்தி இருப்பாரு. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கிற மாதிரி கேம் டிசைன் பண்ணிருப்பாங்க. சோ அந்த வெவ்வேறு உலகத்துக்குலாம் சென்று அந்த மறைஞ்சு போன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காப்பாத்தி மீண்டும் பழையபடி இந்த உலகத்தை மாத்ததா கேம் பிளேவா இருக்கும். இது 3D பிளாட்ஃபார்ம் கேம் தான். சோ முன்னாடி இருக்கிற கேம்ல இருக்கிற விஷயத்தை எல்லாமே இதுல புதுசா ஆட் பண்ணிருப்பாங்க. எப்படின்னா நம்ம கிளைடர் யூஸ் பண்ணி பறக்கிறது, புது மூவ் செட்ஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. அந்த கிக்ஸ் கராத்தே கிக்னு ஒரு விஷயம் ஆட் பண்ணிருப்பாங்க. ஒரு மாதிரி பார்க்க ஜாலியாவே இருக்கும் அந்த கிக்ஸ் எல்லாம். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல எக்ஸ்ட்ரா பண்ணி ஸ்டேஜஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி பாசஸ்ல எக்ஸ்ட்ரா கொடுத்து இந்த கேம் ரொம்ப வெரைட்டியா கொடுத்திருப்பாங்க. சூப்பரான ஒரு கேமுங்க. எனக்கு இந்த கேம் ரொம்ப பிடிக்கும். இந்த கேம் வந்து பெய்டு வெர்ஷன் தான். வேற ஒரு வெப்சைட் நீங்க டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். இது ஒரு ஆஃப்லைன் கேம் தான். கண்டிப்பா இந்த 2 கேமும் ட்ரை பண்ணி பாருங்க. தரமான கேமுங்க.
ஓகே கைஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. என்ன கண்டென்ட் வேணுமோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். அன்டில் நவ் பை பை கைஸ்.